அக்கா உங்க பேருக்கா? என் பேர் சித்ரானு. உங்க பையனா? பார்த்தேன் இங்க பள்ளிவாசல் ஒருக்கிட்டே இது பண்ணிருந்தீங்க, எனக்கு மனசு கேட்கல, அதான் வந்து என்ன வேணும்னு கேட்கலாம். ஏக்கா? யானா வீட்டுக்காரர் விட்டுட்டு ஓடிட்டாருன்னு, அம்மாவுக்கும் வீட்டுக்காருக்கும் சண்டை. சரி, அதனால உங்க பிள்ளைய வச்சு நீங்களே பாத்துக்கோங்க. இப்ப எப்படி சாப்பிடுறீங்க? சாப்பிடுற இந்த மாதிரி தானே நடு 100 ரூபா 150 ரூபா கிடைக்கும், அதை எடுத்து வச்சு சாப்பாடு. பிள்ளைங்களுக்கு இப்படிதான் சரி. ஆமாண்ணே. கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆகுது? கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆகுது. தங்கிக்கிறீங்க? நாங்க இந்த ரோட் மேல பஸ் வாடகை வீடு எடுத்து இருந்தோம். இருந்ததுக்கு காசு இல்ல, அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க காசு இல்ல, எங்கேயும் வேலைக்கு போக முடியல, அவங்களுக்கும் உடம்பு முடியல. அதனால பிள்ளைய கூட்டிட்டு வந்து திருவரம்பூர் பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்துக்கிறீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிறதுன்னு அவங்க திண்ணையில வந்து சாப்பிட்டு கிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துட்டு எப்படி வளர்ப்பீங்க 2 குழந்தைங்க? இப்படிதானே கஷ்டப்பட்டு தானே வளர்க்குறோம். என்ன பண்றது? வீட்டு வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னு, ஆனா அந்த குழந்தைய விட்டுட்டு போக முடியலனே, செத்த நேரம் இருக்க மாட்டேங்கிறான், அம்மாவும் முடியாத ஆளு. நேரம் சாப்பிடுறீங்களா இல்லையா? இல்லனே, எங்கனே சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குதுனே. தம்பிமா நினைச்சு நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கு என்னக்கா தேவைப்படுது? எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்கண்ணே, நீங்க உங்க கையில கிடைச்சது. கவலைப்படாதீங்க, முதல்ல நீங்க ரோட்ல இருக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்களை வச்சு ரோட்ல இருக்கிறது ரொம்ப சேஃப்டி கிடையாது. பக்கத்துலயே கம்மியான வாடகையா இருந்தாலும் பரவாயில்ல, ரோட்ல இருக்காதீங்க. இவங்க ஜமாத்துல எல்லாம் உதவி கேட்கலாம்லக்கா? அது கொடுக்க மாட்டேங்கிறாங்கண்ணே. யாரும் நம்ம ரோட்ல இல்லாம ஒரு இடத்துல சேஃப்டியா இருக்கும், குழந்தைங்களும் நம்ம வச்சு சேஃப்டியா இருக்கும். சாப்பிடுறதுக்கு அது வரைக்கும் சாப்பிடுறதுக்கு நான் உதவி பண்றேன். என்னால என்ன செய்ய முடியுமோ நான் செஞ்சு தரேன். நீ கையேந்திரப்ப நீங்க சொல்றப்ப ஈஸியா சொல்றீங்க, ஆனா எனக்கு அவ்வளவு மனசு வேதனையா இருக்கு. உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? கஷ்டமா தானே இருக்கு. இருந்தாலும் என்னன்னே பண்றது, பிள்ளைங்க நிலைமையை நினைச்சு இப்படி வரோம். சரிங்களா? இன்னைக்கு வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. குழந்தைங்களுக்காக நான் கையேந்தி சாப்பிட்றது அவங்களால முடியல, எனக்கு வேதனையா இருக்குண்ணே, எனக்கு வேற வழி இல்லைண்ணே. என் குழந்தைங்களுக்காக நான் என்னால வேலைக்கு எங்கேயும் இப்போ பச்சை பிள்ளைங்களை வச்சுட்டு என்னால வேலைக்கு எங்கேயும் போக முடியலண்ணே, முதல் சேலை கூட ஒருத்தருக்கு இல்லைண்ணே, ரொம்ப கஷ்டப்படுறேண்ணே அப்படிங்கிறாங்க. எவ்வளவோ தாய்மார்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. நம்ம ரோட்ல இந்த மாதிரி இவங்களெல்லாம் பார்த்தா நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம கண்டிப்பா செய்வோம். பணம் இருக்கு சரியா? முதல்ல இந்த குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ முதல்ல அந்த அத்தியாவசியம் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. ட்ரெஸ் இல்லை, நீங்களே ட்ரெஸ் பையனுக்கு வாங்கிட்டேன் சரியா? உங்களுக்கும் இது இவ்வளவு சேலை இருக்கு, சேலை இருக்கு. கொண்டும் என் நம்பர் தரேன் சரியா? அது என் நம்பர் தான், அந்த நம்பர் என்னோட நம்பர். அதுல முதல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பா உங்களுக்கு செய்வேன் சரியா? எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. வச்சுக்கிட்டே ஏதாவது முடிஞ்சாலும் நீங்க சொல்லுங்க, நான் அதை ஏற்பாடு பண்ணி தரேன். தம்பிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு, தம்பிக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க கொடுங்க. வீட்டுக்கு பத்திரமா போங்க சரியா? கையேந்தாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் நல்ல ஏற்பாடு பண்ணி தர முடியுமோ நான் பண்ணி தரேன் உங்களுக்கு சரியா? அது